வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. இது உள்ள பண்ண காஜி தனங்களை பத்தி பேச போறோம். அதனால அந்த கண்டென்ட் பார்க்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கேயே நீங்க ஸ்கிப் பண்றீங்க. உள்ள பார்க்காதீங்க. உள்ளதான் ரெண்டு இருக்குது இல்ல, அது ரெண்டு எல்லை மீறி போயிட்டே இருக்குது, பண்ணிட்டே இருக்கு. உள்ள ரெண்டா இருக்கு. நிறைய பேர் அதான் எஃப்ஜேவும் பண்ண அப்படி அந்த பக்கம் சில விஷயங்கள். ஆனா அவங்கள தாண்டி இது எஃப்ஜேவை தாண்டினது. அவர் எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி வேற மாதிரி இருப்பாரு. இது அதை தாண்டி மருத்துவ முத்தம் ரேஞ்சில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது. பாருங்களேன், ஆதிரை அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க எஃப்ஜே கூட அந்த மாதிரி பண்ணாங்க சொல்லிட்டு எவிக்ட் பண்ணப்படுறாங்க. ஆரம்பத்திலேயே மக்கள் வெறுத்து தூக்கி வெளியே போடுறாங்க. அதே கண்டென்ட்டை இன்னும் எக்ஸ்ட்ரீமா இன்னொரு கண்டஸ்டன்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்வதி. எப்படி இவங்களுக்கு மட்டும் இந்த சலுகை கொடுக்கப்படுது? இன்னைக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு என்ன பண்றாங்க, இங்க உள்ள இருந்து கோர்ட் ரூம், பிக் பாஸே ஓயோ ரூமா மாத்துறாங்க, ஜெயில ஓயோ ரூமா மாத்துறாங்க. இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அந்த டாஸ்க் ரூம் அதையும் ஓயோ ரூமா மாத்திட்டாங்க. அங்கிருந்து எல்லாம் வந்துட்டாங்க வெளியில, கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள கதவு இடுக்கல இவங்க. அப்புறம் பிக் பாஸ் அங்க சொல்றாரு லேட்டா, பாரு கம்ருதன் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா, கம்ருதன் சட்டுன்னு கதவு பின்னாடி இருந்து வெளியே வர்றாரு. பார்வதி பின்னாடி கொஞ்சம் கேப்ல அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடி வர்றாங்க. கியூட். இதெல்லாம் கேவலமா இல்ல? சரின்னா லவ்வா அப்படின்னா லவ் கிடையாது, ஃப்ரெண்டுக்கும் மேல. இது ரெண்டு எந்த அளவுக்கு உஷார்னா, ரெண்டு பேருக்குமே கிளீனா தெரியுது. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆனாலும் மறக்காம ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒரு முறை பேசுவாங்க பாருங்க. என்னன்னா, கிளீனா ரெஜிஸ்டர் பண்றது. வெளியே போய் இது கண்டினியூ ஆகாதான்னு தெரில, வெளியே போய் பேசுமான்னு தெரில, அது பேசாம கூட போகலாம். அப்புறம் என்னது இங்க ஒரு பப்ளிக் ஷோல பண்ற வேலையா இது? காஜி வேலையின் உச்சம்ல இது. ஸ்மோக்கிங் ஜோனுக்கு போறீங்கன்னு அப்பட்டமா தெரியுதாங்க. திரும்ப கூப்பிடுறேன்னாங்கல்ல. இன்னைக்கு ஸ்மோக்கிங் ஜோன்லாம் கிடையாதுப்பா, அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. இங்கேருந்து எல்லாரும் போயிட்டாங்க, இந்த இடத்தையும் நான் ஸ்மோக்கிங் ஜோனாக மாற்றிடுறேன் அப்படின்னு அந்த ஜோன்லேயே அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. கூச்சமே இல்லை. பின்னாடி அவ்வளோ கேமரா இருக்கு, கேமரா பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அங்கே க்ரூ இருக்கு. இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது. இல்லை, எல்லாத்தையும் இங்கே பண்ணுறாங்க. பண்ணிட்டு இது எந்த அளவுக்கு போயிட்டாங்கல்ல. ஆனால் அங்கே உருட்டும் போது இது லவ் இல்லை, இது ஃப்ரெண்டுக்கு மேலே. இதில் இந்த ரெண்டும் தனியா பண்ணி அடி வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பக்கம் அரோராவையும் கூப்பிட்டுக்குது. ட்ரையாங்கல்ட்டு இன்னொரு ஆளையும் இன்வால்வ் பண்ணிட்டோம்னா 3 பேரையும் மொத்தமா எவிக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிளான் இல்லை. அதுதான் இந்த பார்வதியை ஆரம்பத்திலேயே இந்த ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முதல்ல அங்கதானே ஸ்டார்ட் ஆச்சு. உடனே அன்வான்டா டச் பண்றானா இவன், 2 பொண்ணு ட்ரை பண்றானா இவன் அப்படின்லாம் அப்போ திவாகர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி கேஸ் எழுதினவங்க, பாட்டில தூக்கி அடிச்சவங்க, அப்புறம் வைல்ட் கார்டெலாம் உள்ள மா இந்த மாதிரிலாம் போதுமா, நீ அன்வான்டா டச் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கிறம்மா அப்படின்லாம் சொன்னதும் உடனே போய் அங்கே போய் சாரி கேட்டு அதை வேற மாதிரி திருப்பி உடனே அவரு, நான் விரல் கூட ஒரு பொண்ணு மேலே விருப்பம் இல்லைன்னா படாது அப்படின்லாம் அவரு உத்தம மாதிரி பேசி. ஸோ அப்புறம் தானே இது அப்படியே போய் ஜோனுக்கு போயிட்டு இப்போ டாஸ்க் ஏரியாலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேலையை. இதனால இது 2 பேருடைய பிரச்சனை. இதனால மற்றவங்க யாராவது அஃபெக்ட் ஆகுறாங்களா? இங்கே வெளியில ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஏற்கனவே ஆதரைக்கும் அப்படி விட்டுருக்கலாமே, எஃப்ஜோ என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. ஏன் அங்கே மட்டும்? அப்போ இங்கே மட்டும் என்ன, இவங்களுக்கு மட்டும் என்ன? ஒன்று. 2வது, சரி அது 2 அடல்ட் பண்ணுறதுப்பா, அது அவங்களுக்குள்ள என்னவாது இருந்துட்டு போட்டோம். மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னா இருக்கே. இந்த மைக்கு மாட்டாமல் இவங்க பண்ணுற அந்த காஜித்தனம் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரீமாக போயிட்டே இருக்குல்ல. அதனால மற்றவங்களுடைய லக்ஸரி அதெல்லாம் அங்கே இருக்கிற காஃபி டீ பால் கூட இல்லாமல் இருக்கிறாங்க, முட்டை இல்லாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் போச்சு இல்லை, எல்லாத்தையும் பறிச்சிட்டார்ல பிக் பாஸ். வான் பண்ணி பார்த்தாரு, கேட்கல. நீங்க முட்டாளா இருக்கணும் இல்லை நான் முட்டாளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுன்னாரு, கேட்கல. அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் பறிச்சு, சரி ஹவுஸ்மேட்ஸ் நீங்களாவது கேளுங்கடா அப்படின்னாரு. அவங்க பெருசா கேட்கல, சம்பவம் அதனால நடக்கல. இப்போ கூட கோர்ட்டு கேஸ் எடுத்துட்டு வந்தா, நாங்க தான் பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டோமே, நாங்க வேலை செய்யறோமே. இந்த பார்வதி நைட்டு எல்லாம் அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லும் போதெல்லாம் என்னால செய்ய முடியாது, அவங்க வேணும்னே சொல்லுவாங்க. இந்த கம்ரு கூட சொல்லுவார்ல, அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. முதல் வாரத்திலேயே உனக்கு குறும்படம் போட்டாங்க, இவன் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டான்னு. ஆனா அந்த 2 தொடர்பத்தை எடுத்து அப்படி பெருகிற மாதிரி கோமா இது 2மே உருட்டுகள் தான். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைட்டும் பேசினாங்க, மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணும்போது பேசினாங்க, நேற்று பார்த்தோம். சரி மறுபடியும் அப்பதான்டான்னு பார்த்தா, மறுபடியும் இன்னைக்கு காலையில் எக்ஸசைஸ் பண்ணும்போது மைக்கை கட்டி வச்சுட்டு பேசுறது. மறுபடியும் அங்கே உட்காந்துட்டு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி பேசினாங்கல்ல கொஞ்ச நாள் முன்னாடி, இந்த காலைல சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், சாயந்தரம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும், மறுபடியும் வெடிகால சாப்பிடணும், கவர் போட்டு சாப்பிடணும்னு நான் பாருங்க, அங்கதான் மாட்டிக்கினான். அந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னா உண்மையாக ஒரு சாப்பாடை பற்றி தான் பேசியிருப்பானோன்னு நினச்சிருப்பாங்க. கவர் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன இந்த கவர் கப்புள்
இந்த கவர் கப்புள் இப்ப அந்த வேலையை தான் உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகளா குழந்தைகளா அப்படின்றாங்கல்ல, அதுதான் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். பார்த்துப்பா, பாதுகாப்பா வாங்கன்னு. ஏன்னா இல்ல எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு இது. ஏன்னா இது பர்சனலுக்குள்ள போறது இல்லை. ஒரு பப்ளிக் ஷோல வந்து பண்ணிட்டு கேவலத்தையா பண்ணிட்டு லவ் இல்லைங்கிற அதை உருட்டுற, பிளஸ் ரூல் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்க தொடர்ந்து. இதுக்கு வந்து வார்னிங் வந்து ஹெவியா கொடுக்கணும். வார்னிங்ன்றது என்னங்க, ரெட் கார்டை கொடுத்து தூக்கி அமிச்சிருந்தாங்க, வெளியே அமிச்சிருந்தாங்க. ஏன்னா கன்சிஸ்டண்டா வருது. ஏன்னா இப்ப பேசும்போது அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து அவங்க பேசும்போது 2 பேரும் தனியா, அப்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க அஸ்கி வாய்ஸ்ல அப்படியே பேச, அதை வந்து சமாளிக்கிறாராமா. இவங்க நார்மலா விட்டுருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. ஏன்னா மற்றவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு, அது ரொம்ப லோவா தான் இருக்கு. இந்த இடத்துல உடனே அதை கன்வெர்ட் பண்றாராமா. இவங்க மூட் ஆயிட்டான்னு அவரு கையில எழுதினாரா ஐம் ஹார்னின்னு. இப்ப இவங்க வந்து மூட் ஆயிட்டன்னு பேச, அதை வந்து அவர் சமாளிக்க, அதான் புரியுது, இந்த கேம்ல ஸ்ட்ரெஸ் இல்ல, அதனால சின்னதா கேம்ல வந்து ஸ்ட்ரெஸ் இல்ல, அதனால அப்படிதான் இருக்கும், நீ அதை தான் சொல்ற, ஹேண்டில் பண்றது கஷ்டம் தான் சொல்ற, அதெல்லாம் புரியுது அப்படிங்கிற. அப்படி கேம்ல ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்குன்னா அதை ஓப்பனாவே பேசலாம்ல. அது எதுக்கு அஸ்கில பேசுனா, இன்னொன்னு இவனே வந்து கவர் பண்றேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டான். அதுல வந்து இல்ல இது கூட அப்படி பேசினா கூட கேட்கும், மைக்ல கேட்கும் அப்படின்னு. இப்போ எக்ஸாக்டா இவன் சொல்ற மாதிரி கேமு ஸ்ட்ரெஸ் கேஸ் இல்லை இது பிரச்சனையா இருக்கு இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னா, அதை ஏன் வந்து அவ்வளோ சைலண்டா பேசணும், இல்லை அதை ஏன் வந்து இப்படி பேசினாலும் கேட்கும் மைக்ல அப்படின்னு சொல்லணும். இல்லை இவர் வந்து விளக்கம் கொடுக்குறாருல, நீ கேமை பத்தி தான் பேசின, நீ ஸ்ட்ரெஸ்ஸு கேம் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நீ சொன்ன அப்படின்னு, அதை வந்து அவங்க ஓப்பனாகவே பேசலாமே. அதுக்கு தானடா இது மைக் கொடுத்துருக்குறாங்க. அது எதுக்கு வந்து சீக்ரெட்டா பேசணும்? ஸோ சீக்ரெட்டா பேசினது கேமு ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து பிக் பாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பிக் பாஸ் வந்து அங்கே குரலை கொடுத்ததும் இதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதனால பிக் பாஸ் அப்போ கண்டுக்காம விட்டுருப்பாரு போல இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரீமா போனதும் பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை எஃப்ஜே வேற அங்கே பிரச்சனை நடந்ததா, உடனே இது எமோஷனலா என்னை பத்தி கேவலமா பேசிட்டான், என் ஃபேமிலியை பத்தி பேசிட்டான். நீங்க கேவலமா பண்ணிட்டு இருந்தா உங்களை பத்தி தான் பேசுவாங்க, ஃபேமிலியை பத்தி எல்லாம் அவன் சொல்ல. வந்து சொரிஞ்சு விட்டோம்னா அமைதியாயிடுவான் அவன் அப்படின்னு சொன்னான். அது எப்படி நீ சொல்லலாம் சீப்பா அப்படின்னா, வேற என்ன நடந்துட்டு இருக்கு, அதான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் குறும்படமா போட்டா போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போட்டா என்ன ஆகும்? வாய் இருந்தா என்ன வேணா பேசுறது இல்ல, கொஞ்சம் கூட அடிப்படை நேர்மையே கிடையாது 2 பேர்கிட்டயுமே. அதனாலதான் 2 ஒன்னா சேர்ந்துருக்குதுங்க. இதெல்லாம் குறும்படமா இவங்க ரூல் பிரேக் பண்ணது என்னென்ன டேஸ்ல என்ன எத்தனை முறை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் போட்டு காட்டினா அப்புறம் தெரியும் இவனுங்க சத்தியம் எல்லாம் எந்த அளவுக்கு, இவங்க பேச்செல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்னு. ஏற்கனவே வெளியில நாரா கிழிஞ்சு தொங்குது. இதுக்கெல்லாம் எவனும் வந்து முட்டு கொடுக்க முடியாது. லிட்டரலா ஓய ரூமா தான் மாத்திட்டானுங்க பிக் பாஸை. இது இந்த டுபாக் ஒரு கூட்டம் இந்த விக்கெட்ல இருந்து நிச்சயமா ஒருத்தங்களை இந்த வாரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் போகுது, டாக் போகுது. நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த காஜித்தனம் ஓவர் ஆயிடுச்சுன்னா இதுக்காக தனியாக ரெட் கார்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால வந்து எவிக்ஷன்லயே கூட தூக்கிடலாம். கலம்பா தம்பி இது மாதிரி வாட்டர் மெலனை தூக்குனாங்கல்ல, வேற ஒரு ரீசன் மாதிரி வந்து தூக்குனாங்கல்ல, அந்த மாதிரி இதுலயும் வெளியே தூக்கி போடப்படலாம். நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.